நியாய தீர்ப்பு அத்தனையும் சிலுவையின் மேலே கொட்டப்பட்டது. கல்வாரி சிலுவையில் இயேசு என்னைக்கு பாவத்தை சுமந்தாரோ, பாவத்துக்குரிய தண்டனை அவர் சுமந்தாரோ, பாவத்துக்குரிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேலே விழுந்ததோ, என் மேலே தண்டனை கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தேவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் பிரியமாக பார்க்கிறார். 1 யோவான் 4:16. தேவன் நம்ம மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. தேவனை நேசிக்கிறார், நிபந்தனையற்ற விதத்தில் நேசிக்கிறார் என்பதை குறித்த அறிவு வந்ததென்றால், நியாய தீர்ப்பு நாள் வருகிறது என்றால் எனக்கு ஒரு துளி பயம் இருக்காது. ஜட்ஜ்மெண்ட் வருது, இயேசு வரப்போறாருன்னா எனக்கு பயம் இருக்காது. தேவ சமூகத்துக்குள்ள போவதற்கு கூட எனக்கு பயம் கிடையாது. தைரியமாக போகலாம், தைரியமாக சந்திக்கலாம். ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிக மிக முக்கியமானால் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவர் மட்டும்தான். யாரும் எங்களுக்கு பிரியப்படுறாங்க, யாரும் பிரியப்படலை, யாரும் ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொள்ளல, அதான் எனக்கு நான் இஷ்யூ. எனக்கு முக்கியமான ஆள் ஒரே ஆள் ஆண்டவர் மட்டும்தான். அவர் என்னை எப்படி பார்க்கிறார், அவர் என்னை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறாங்கிறது முக்கியம். அவரே என்னை குறித்து தவறான என்ன வைத்திருக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார்னா நான் தஞ்சம் போறதுக்கு வேறு யார் இருக்கா? என்னுடைய ஆணி வேற அவர்களுக்கு உறவு தான். அந்த உறவுலேயே எனக்கு பயம் வந்துருச்சு என்றால் மற்ற எதையுமே அவரிடத்துல வாங்கி அனுபவிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கோம், சரீரத்தில் இல்லை. அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரம், அவருடைய சரீரத்தில் மரணம் இல்லாத சரீரம். அவருடைய சரீரத்தில் மரணம் இல்லை, உயிர்த்தெழுந்த சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். என் சரீரத்தில் அப்படி கிடையாது. என் சரீரம் பாவத்தில் இருக்க சரீரம், பாவத்தினால மரித்து கொண்டிருக்கிற சரீரம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சரீரமானது பாவத்தினாலே செத்ததா இருக்கிறது ரோமர் 8 சொல்றாரு. அவருடைய சரீரம் அப்படி கிடையாது. அவருடைய சரீரம் உயிருள்ள சரீரம், ஜீவனுள்ள சரீரம், மரணமே தொடாத சரீரம். அப்படி என் சரீரம் இல்லை, உங்க சரீரம் இல்லைங்க. எண்ணத்திலையும் சிந்தைகளையும் அவர் போல இல்லை. ஆவியில அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அப்படி நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அவர் எப்படி நீதிமானா இருக்கிறோ, ஆவியில நான் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் இருக்கிறேன். இயேசு வரும் பொழுது நான் தைரியமா சந்திப்பேன். தவறே செய்யாதவன்கிறதுனால கிடையாது, என் எண்ணத்தில் சிந்தையில் நான் ஒரு தவறு கூட நினைக்காது என்பதனால கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் உள்ள இருக்கிறேன். அதனால எனக்கு அவர் வரும்பொழுது எனக்கு பயம் இல்லை. அவருடைய சமூகத்தில் போவதற்குன்னு பயம் கிடையாது. ஏன்னா அவரை என்னைக்கு என் ஆண்டவராக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்த தியாகத்தை மதித்தோனோ, அந்த ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டனோ, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தில் அவர் பிரியப்படுகிறார். என் செயலை நம்பி, என்னோட அர்ப்பணிப்பை நம்பி நாம் போனென்றால் கர்த்தர் பிரியப்படுவது கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மக்கள் மேலே தேவன் பிரியமா இல்லை. ஏன் பிரியமா இல்லைன்னா அவங்க விசுவாசத்தில் பிரியமா இல்லை, அவங்களோட ஒப்பு கொடுத்ததுலையும் அவரோட அர்ப்பணிப்புல தான் பிரியமா இருக்காங்க. சரீர செயல்களில் தேவன் பிரியமா இல்லைங்க, விசுவாசத்தில் பிரியமா இருக்கிறார். தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்த அறிவு பெருக பெருக அந்த விசுவாசத்தில் தேவன் பிரியப்பா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன். இல்லை பாஸ்டர், கிறிஸ்து வரும் பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் சொல்லுதே, நம்ம எல்லாரும் நிற்கணும்னு சொல்லுதே. ஆமாம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5 சொல்லுது, நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் சொல்லுது. ஆமாம், அது தண்டனைக்காக இல்லை, ரிவார்டுக்காக நிற்கிறது. அது நியாய தீர்ப்பு, அது பேமா சீட்டுங்க. பேமா சீட்னா இப்போ ஒலிம்பிக்கில் அந்த 1, 2, 3 போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதான் பேமா சீட்டு. அந்த சொல்லப்பட்ட நியாயாசனங்கிறது பேமா சீட்டு. BEMA பேமா சீட். பேமா சீட்டுங்கிறது தண்டனை கிடையாது. ஒலிம்பிக்கில் இப்போ உசேன் போல்ட் முதல்ல ஓடி வந்துட்டார். முதல்ல ஓடி வந்து மேலே ஏறணும்னா குச்சி வச்சு வெளுக்க மாட்டாங்க. முதல்ல ஓடி வந்தால் எடுக்க மாட்டாங்க. அது என்னது, கோல்டு மெடல் போடுற இடம். அதைத்தான் இங்கே சொல்லுது. நம்ம செய்கிற நற்கிரிகளுக்காக கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக நமக்கு கிரீடம் கொடுத்து நமக்கு ரிவார்டு கொடுக்குற இடம் அது. அதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க. நியாய தீர்ப்புனா நெகட்டிவ் கிடையாதுங்க. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல தீர்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு வரும்போது ஜட்ஜ்மெண்ட் தான் எனக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு, விடுதலை ஆகிற ஜட்ஜ்மெண்ட்டு, நன்மை வருகிற ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் அதில் எனக்கு பயமே இல்லைங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது,
நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே தீர்க்க மாட்டான்னா யார் தீர்ப்பா? தீர்க்கக்கூடிய அத்தாரிட்டி உள்ள ஆளே அவர். அவர் சொல்றான் அவனை தீர்க்க மாட்டேமாங்கிறாரு. வேற யார் தீர்ப்பா? இன்னைக்கு சபையில் என்ன சொல்றாங்கன்னா, குற்ற உணர்வும் பயத்தின் உணர்வு தான் பூத்தப்பட்டிருக்கிறது. அவங்க செய்கிற எந்த செயலும் விசுவாசத்தில் செய்யலைங்க, பயத்தில் தான் செய்கிறாங்க. தசமமாக காணிக்க வச்சுக்கோங்க. எதன் அடிப்படையில் செய்கிறாங்க? பெருமை நடத்தல. தாதாலாம் சொல்லுவாங்க இல்லைங்க, கரெக்டாக வந்து அந்த கேட்பாங்க என்னங்க, மாமூல் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா 30 நாள் கடையை பார்த்துக்குவான். மாமூல் கொடுக்கலன்னா அடி. இப்போ மாதம் மாதம் வந்து என்ன கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க? மாமூல் கட்டு போகிறாங்க. மாமூல் கட்டலைன்னா அந்த வாரம் ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மாமூல் கொடுக்கல, அதனால கத்தர் அடிச்சிட்டாரு. அது அன்பில் வர்றது கிடையாது. நம்ம இங்கே செய்கிறோம். நான் இங்கே ஒரு நாள் இங்கே அச்சுறுத்துறது கிடையாது, உருட்டுறது கிடையாது, பிறட்டுறது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன் என்றால், தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறாங்க உணர்வு எனக்கு இருக்கிறது. அந்த அன்பில் எனக்கு பயம் இல்லை, அதனால் உங்களே நான் பயமுறுத்தலை. இங்கே செய்கிறதுலாம் விசுவாசத்தில் தூண்டி விடப்பட்டு செய்கிறோம். விதைக்கிறோம், அறுக்கிறோம், செய்கிறோம். பயத்தில் செய்கிறோமா? பயத்தில் செய்யலை. நியாயத்தீர்ப்பு அத்தனையும் சிலுவையின் மேலே கொட்டப்பட்டது. கல்வாரி சிலுவையில் இயேசு என்னைக்கு பாவத்தை சுமந்தாரோ, பாவத்துக்குரிய தண்டனை அவர் சுமந்தாரோ, பாவத்துக்குரிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேலே விழுந்ததோ, என் மேலே தண்டனை கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தேவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் பிரியமாக பார்க்கிறார். இந்த உணர்வு வரும்பொழுது எனக்கு எதுக்கு பயம்?